Example 9.15. An aeroplane is at an altitude of 1200 meters. Find the two ships are sailing towards is in the same direction. The angle of depressions of the ships as observed from the aeroplanes are 60 degree, 30 degree respectively. Find the distance between both the ships. இப்போது இப்படி சம் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் இங்கே இருக்குது. ஏரோப்ளைன்லேருந்து என்ன செய்கிறாங்க, ஒருத்தங்க 60 டிகிரியில் ஆங்கிளில் ஒரு ஷிப்பு வரதை பார்க்குறாங்க. அங்கே ஏரோப்ளைன்லேருந்து திருப்பி என்ன செய்கிறாங்க, 30 டிகிரியிலேயே பார்க்குறாங்க. அப்போது டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த சி லெவல், ஆட்டோமேட்டிக்லி இட் பிகேம் என் எலிவேஷன். அப்போ டிப்ரெஷன் என்னது, எக்ஸ்பிடி டச்சஸ் ஆன் த சி லெவல், it became BDA as an elevation. இல்லைங்களா, இந்த எலிவேஷன் இப்படி மாதிரி டிப்ரெஷன் எலிவேஷன் இல்லைங்களா, அந்த எலிவேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதேமாரி இன்னொரு ஷிப்பு வந்து இங்கே வந்துட்டுருக்கு. அது எப்படி, XBC புரியுதுங்களா, XBC as an angle XBC as a depression touches on the sea level, it became as a BCA angle as an elevation. புரியுது இல்லைங்களா, இப்படி ரெண்டு ஷிப்போட கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளைட்டுக்கும் அந்த சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட இருக்கும் எவ்வளோ 1200 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அழகாக குட்டி டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி. அப்போது டியிலேருந்து சிக்கு உள்ள டிஸ்டன்ஸு ஒய்யாகவும் சியிலேருந்து ஏக்கு உள்ள டிஸ்டன்ஸு எக்ஸ் மீட்டராகவும் இது ஒய் மீட்டராகவும் நம்ம வச்சுருக்கோம். புரியுது இல்லைங்களா, இப்போ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், சிடின்னு சொல்கிறோம், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏசி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏசி வந்து எக்ஸாகவும் சிடி வந்து ஒய்யாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா, இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறோம். வி ஹாவ் ஏபி ஈக்குவல் டு 1200 மீட்டர். ஏபின்றது என்னது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ளைட் அண்ட் த சி லெவல். AB equal to 1200 meter. அப்போ 1200 meters வந்து என்னது, the distance between the flight and the sea. அப்போ AC equal to AC இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் AC equal to எவ்வளவு, x மீட்டர் கொடுத்துட்டோமா. அடுத்து CD அப்போ CD வந்து எவ்வளோ வருது, y மீட்டர், அதுவும் கொடுத்துருக்கோமா. சரி, let the aeroplane to be B, aeroplane the B and two ships C and D. இதுதான் டூ ஷிப்ஸ் C&D. B at C&D இதை தான் நம்ம என்ன சொன்னோம், டிப்ரெஷன்ஸ் டச்சஸ் ஆன் த கிரவுண்ட், இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷன். இது டிப்ரெஷனில் இருக்கும்போது XBDயாக இருக்குது, எலிவேஷனில் வந்தவொடனே BDA 30 டிகிரி, ரெண்டுமே போத் ஆர் 30 டிகிரி தான். புரியுதுங்களா, எலிவேஷனும் டிப்ரெஷனும் என்ன வரும் நம்மளுக்கு எப்பயுமே பார்த்துருக்கோம், இட் இஸ் அன், நம்ம முதலே சம்மில் பார்த்தோம், both are to be equal. புரியுது இல்லைங்களா, அது ஏன் ஈக்குவல் ஆகுது, பிகாஸ் இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் இல்லைங்களா, அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் ஆனதுனால அது ஈக்குவல் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதேமாரி இங்கே பாருங்கள், XBC இங்கே டச் ஆன உடனே இட் பிகேம் இன் எலிவேஷன் BCA, XBC இட் BCA, அது எவ்வளோ 60 டிகிரியாக நம்மளுக்கு வருது. புரியுது இல்லைங்களா, அப்போ டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த சி லெவல், இட் பிகேம் 60 டிகிரி எலிவேஷனாக மாறிடுது. டிப்ரெஷன் எலிவேஷன் புரியுது இல்லைங்களா. ஸோ இதை பார்த்தாச்சு. such that the angles of depressions from B are 60 degree and 30 degree respectively, then the angles of elevations of B and D and C are 30 degree 60 degree respectively அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இங்கே. ஸோ இப்போது இதோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு புரியாது, அதனால் உங்களுக்கு என்ன செய்கிறோம், அந்த ஒரே டயக்ராமை 2 டயக்ராமாக போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக உங்களுக்கு புரிகிறது மாரி கொண்டு வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BAC அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. அப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைபாட்டினஸ் ஆகும், இந்த பர்பண்டிகுலர்கள் BA வந்து பர்பண்டிகுலராகவும் AC வந்து பேஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ தீட்டா எங்கே வருது, டிப்ரெஷனில் டச்சஸ் ஆன உடனே சி லெவலில் 60 டிகிரி எலிவேஷனாக இங்கே மாறுது. அப்போ சியில் தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு 60 டிகிரி இருக்குது.
புரியுது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு எது கேட்குறாங்க, ஆப்போசிட் சைடில் பில்டிங்கோட அந்த ஃப்ளைட்லேருந்து சி லெவலுக்குள்ள ஹைட்டு வந்து எவ்வளோ 1200. அது 1200 ஆல்ரெடி டு பி கிவன். நம்மளை எது கேட்குறாங்க, ஏசி தான் கேட்குறாங்க. அப்போ கிவன் இது ரிக்குயர்மெண்ட்டு. அப்போ கான்செப்ட் ட்ரிக்னாமெட்ரியில் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது பர்பண்டிகுலர் பை பேஸ் இல்லைங்களா, அதாவது பர்பண்டிகுலர் tan 60 டிகிரி. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட்னு போது நம்மளுக்கு என்னது, பர்பண்டிகுலர் பை பேஸ்னாலே என்னது tan தான் இல்லைங்களா. tan 60 டிகிரி, 60 இருக்குன்னா 60 டிகிரி போட்டுக்கிறோம். பர்பண்டிகுலர் பேஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ tan 60 டிகிரிக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், √3 வேல்யூ தெரியும், ஈக்குவல் டு அப்போ 1200. ஆப்போசிட் பிஏ வந்து என்ன வருது, ஏபி வந்து 1200, ஏசி வந்து என்னவா நம்மளுக்கு வருது, எக்ஸாத்தை கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது இந்த ரூட் டாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ √3 × x √3x ஈக்குவல் டு 1200. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1200 பை √3 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வருது. புரியுது இல்லைங்களா? அப்போ √3 இங்கே வந்த உடனே நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 1200 பை √3னாலே என்னன்னு நான் சொல்லியிருந்தேன் நான். வெரி குட். அதே √3ஆலேயே நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் பண்ணுறோம். அப்போ 1200 × √3 பை √3 √3 √9. √9க்கு என்ன வரும், 3 வரும். அப்போ 3ஆல் இந்த 1200 400 √3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா வருது, 400 √3 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபைன். அடுத்தது என்ன செய்கிறோம், இதே மீறியே இன் ரைட் ஆங்கிள் பிஏடி. இப்போது இங்கே பார்க்கும்போது இன் ரைட் ஆங்கிள் பிஏடி, அப்போ ரைட் ஆங்கிள் சொன்னது பிஏடி. புரியுது இல்லைங்களா? அப்போ பி இங்கே ரைட் ஆங்கிள் சொல்லும் போதே இன்னொரு ஞாபகம் வரணும். அப்போ ஏ தான் என்னது, 90 டிகிரி வரும் இல்லைங்களா. பிஏடி சென்ட்ரலில் வரதை நம்ம கன்சிடர் பண்ணுங்கள் 90 டிகிரி. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துடுச்சு. இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னது, ஹைபாட்டினஸாக இருக்கும். பர்பண்டிகுலர் இருக்கிறது பிஏவாக வரும், பேஸாக இருக்கிறது பிடி வரும். புரியுது இல்லைங்களா? அப்படி நம்ம எழுதிடுறோம், மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டிகிரி வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 30 டிகிரியை வந்து டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த கிரவுண்ட், இட் பிகேம் என் எலிவேஷன் 30 டிகிரியாக மாறிடுது. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது நம்மளுக்கு கிவன் வந்து என்னது, 1200 இல்லைங்களா. நம்மளுக்கு ரிக்யர்மெண்ட் எது, இப்போது பார்த்தோம் எக்ஸை நம்ம பார்த்தோம்னா ஒய்யை நம்மளுக்கு தெரியாது. எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 400 √3. இப்போ ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நம்மளுக்கு தேவைப்பட்டு வரும் இல்லைங்களா. அப்போது நம்மளுக்கு கான்செப்ட் என்ன வரும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் பை பேஸ் பை த பர்பண்டிகுலர் பை பேஸ் இல்லைங்களா. அப்போ tan 30 டிகிரிக்கு 30 டிகிரியை போட்டுக்கிறோம். பர்பண்டிகுலர் பை பேஸ் ஏபி பை ஏடியை போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு ஏபிக்கு ஏபி அப்படியே தான் போட்டுக்கிறோம். ஏடிஏ தான் என்ன சொல்கிறோம் நம்ம இங்கே, ஏடியை டிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அப்போது tan 30 டிகிரி நம்மளுக்கு தெரியும் 1/√3 நல்லாவே தெரியும், ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிளில் இருக்குது. ஈக்குவல் டு போட்டுறோம். ஏபிக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 1200 போட்டுக்கிறோம். கீழே வந்து இது எக்ஸு இது ஒய், அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிசி ப்ளஸ் சிஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். 1 × x + y அப்படின்னு நம்மளுக்கு மாறிடுது. ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளவு இங்கே பொறுத்த வரைக்கும் 1 × x + y x + y 1200 × √3 1200 √3. அப்போ y = 1200 √3 ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது -x அப்படின்னு நம்ம வருது. புரியுது இல்லைங்களா? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும், உங்களுக்கு புரியுறது இருக்கும், கவனிச்சுக்கோங்க. அப்போ y = 1200, இங்கே என்னது √3க்கு √3 போட்டுக்கிறோம். எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூ என்னவா வருது, நம்மளுக்கு 400 √3 இருக்குது இல்லைங்களா. இந்த 400 √3 தான் எக்ஸோட வேல்யூ இல்லைங்களா. அந்த 400 √3 வேல்யூவை தூக்கி நம்ம எங்கே போட்டுக்கிறோம், எக்ஸுக்கு பதில் -400 √3 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா y = 1200. இப்போ இந்த √3 காமனாக வெளியில் போட்டுக்கலாம். 1200லேருந்து 400 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 800 √3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 800 × √3யோட வேல்யூ 1.732 இல்லைங்களா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஃபைனலாக y = 1385.6 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா.
அப்போ எக்ஸோடையும் ஒய்யோடையும் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சதுனால ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போத் த ஷிப்ஸ் இஸ் 1385.5 அப்படின்னு நம்ம போட்டுறோம். புரியுது இல்லைங்களா? இதுக்கு நம்ம 400 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்ட்டு தானே பார்க்குறோம். அதனால் இங்கே என்னது 800 இன்ட்டு 1.732, இது எக்ஸோட வேல்யூ 400√3 மீட்டர், ஒய்யோட வேல்யூ 1385.6 மீட்டர். அவங்க என்ன கேட்குறாங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போத் த ஷிப்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவு 1385.6 அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. புரியுது இல்லைங்களா? சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது தான் நமக்கு ஒய்யோட வேல்யூ. அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா டியில் ஒரு ஷிப் இருக்குது, சியில் ஒரு ஷிப் இருக்குது இல்லைங்களா? இதை பாருங்கள், டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு புரியுதுங்களா? சிடி இதை தான் கண்டுபிடிக்கும். இது எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஆனால் எக்ஸ் கண்டுபிடிச்சதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த வேல்யூவை தூக்கி 400√3 வேல்யூவை தூக்கி இந்த ஒய்யில் போடும்போது தான் நம்மளுக்கு என்னது டிசியோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியுது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 1385.5 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சது இல்லைங்களா? இதுமாரி அழகாக புரிஞ்சு நீங்கள் மொல்லமாக வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அதேமாரி கம்பன் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி உங்களுக்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அடுத்தது லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த கிளாஸஸ் முடியிருந்தோடனே அடுத்தது லைவ் கிளாஸஸ் ஒரு கிளாஸஸ் போடுவோம். அந்த லைவ் கிளாஸஸை பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அப்டேட் கரெக்டாக வந்துடும்.